ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இட்லி, தோசை, பூரி மூணுக்கும் ஒரே சைடிஷ் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். அதற்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பொட்டுக்கடலை, தக்காளி, கரம் மசாலா, மஞ்சத்தூள். இப்போ ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கணும். இந்த பொட்டுக்கல்லையை மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பொட்டுக்கடலை இருக்கனால சீக்கிரமே இறுகிடும். அடுத்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. போக போக நல்லா கெட்டி ஆகிடும். நமக்கு சுவையான சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. சேலம் குக்கிங் டைம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.